ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். என்னில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க, பாவிக்கு தகுதி இல்லையே இயேசுவே. என்னில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க, பாவிக்கு தகுதி இல்லையே இயேசுவே. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் குறைகள் அறிந்தும் நீர் நேசித்தீர். என்னில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க, பாவிக்கு தகுதி இல்லையே இயேசுவே. உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினான், பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினான். என்னில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க, பாவிக்கு தகுதி இல்லையே இயேசுவே. பாவச்சேற்றில் கிடந்த ஓர் பாவி நான் ஐயா, உந்தன் அன்பில் காயிற்றால் என்னை இழுத்தீரே. உம் நேசம் போல் ஒன்றும் இல்லை உலகிலே, உம் நேசம் போல் ஒன்றும் இல்லை உலகிலே. என்னில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க, பாவிக்கு தகுதி இல்லையே இயேசுவே. ஆண்டவரே, எத்தனையோ கோடானு கோடி ஜனங்கள் நடுவில் என்னையும் நேசித்து உங்க பிள்ளையாய் தெரிந்தெடுத்து அதிகாரத்தை கொடுத்து வாழ்வதற்கு கிருபைகளை தந்து அனுதினமாய் போதித்து நடத்தி பாதுகாத்து தப்புவித்து வழிநடத்தி வருகிற தேவனுக்கு கொடானு கொடி நன்றி அப்பா. எங்கள் முழு குடும்பத்தோடு நண்பர்களோடு உம்மை மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த உம்மை உயர்த்தி ஜீவிக்க எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. எங்களோடு தங்கிரும் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள்ல நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? இன்றைக்கு நாம் யார் என்கிற தலைப்புல ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, அரணிப்பான பட்டணம், இருப்பு தூண், வெண்கல அலங்கம். நீங்களும் நானும் யாருக்கெல்லாம் இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கும் போது, எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 4 முதல் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை சுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இப்படி தாயின் கருவில உருவாகும் முன்பு, உலகமே தோன்றும் முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நான் வேறுபிக்கப்பட்ட மகன் மகள் என்பதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யார் என்று வாசிக்கும் போது, உன்னை நான் அனுப்புகிற ஒவ்வொரு இடங்களிலும் நீ என் சித்தத்தை நிறைவேற்றி
கொண்டு இருக்கிற நாட்களிலே நான் உனக்கு சொல்லுகிறதை எங்கெல்லாம் போய் நீ சொல்லுகிறாயோ அந்த இடத்துல இருந்து வருகிற எதிர்ப்புகள் நடுவிலே நான் உன்னை எப்படி வைத்திருக்கிறேன். அரண்மிப்பான பட்டணம். 18ஆம் வசனம், எரேமியா 1:18 வாசிப்போம். தேசம் அனைத்திற்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதின் பிரபுக்களுக்கும் அதின் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரண்மிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல் அலங்கமும் ஆக்கினேன். எரேமியாவை தேவன் தெரிந்து கொண்ட போது அவர் என்ன சொல்லுகிறார்? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். 10ஆம் வசனம், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இந்த தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எவ்வளவு காலங்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உதாசீனப்படுத்துவது நிமித்தம் அவரிடத்துல மாட்டிக்கொள்ளக்கூடாது, தேவனிடத்துல நான் ஒப்பு கொடுத்து விடக்கூடாது, வேற எதையாவது செய்யணும் சொல்லி நினைச்சு தங்கள் வாழ்நாட்களை வீணாளாய் மாற்றிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் நடுவில் இன்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கடந்து வருகிறது. நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த இடத்துல எரேமியாவுக்கு சொன்னார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். எரேமியா 1:19 அதேதான் சொல்லி இருக்கிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவன் நம்ம கூட இருக்கும்போது எத்தனை ஆயிரம் ஜனங்கள் நம்மோடு இல்லாமல் போனாலும் அந்த வார்த்தை போதும், அவர் பிரசன்னம் போதும், அவர் நம் கரத்தை பிடித்தா போதும். இன்றைக்கு அதை விட மேலான ஒரு பாக்கியம் இல்லவே இல்லை. இப்படி பிளஸடாக ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய நாம இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்? தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் எப்பொழுது ராஜாவாக மாறினாரோ எல்லாவற்றுக்கும் ஒரு நாளை தேவன் குறித்திருக்கிறார். நாம நினைப்போம், ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில இன்னும் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. ஒரு சிலர் நினைப்பாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கையில அடங்கி இருந்து கர்த்தரால் வழி நடத்தப்படுவது அநேகருக்கு எப்படி இருக்கும்னா அது இன்னும் வீணான நேரம் போல அப்படி நினைப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதை எல்லா தீமைகளுக்கும் எல்லா நாச மோசங்களுக்கும் எல்லா சத்துருக்களுடைய கரங்களுக்கும் விலக்கி காத்த போது அவர் என்ன செய்தார்? தேவனை எப்படி துதித்தார்? கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இன்னைக்கு இதுதான் நாம என்ன சொல்லுகிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறது, துதி சொல்லுகிறது, துதித்து பாடுவது, சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவது, இப்படி பல விதங்களில நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். தாவீதை போல ஒருவேளை எல்லாருக்கும் பாட்டு பாட வராது, பாடல்கள் எழுத வராது. இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் என் கன்மலை, அவர் என் கோட்டை, என் ரட்சகர், என் துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம்,
என் புகலிடம், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி 4ஆம் வசனம் சொல்லுகிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இன்னைக்கு அத பிராக்டிக்கல் வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில அவர் அனுபவித்து சொல்லுகிறார். எனக்கு நெருக்கம் வருதா? என் சத்துருக்கள் என்னை பின்தொடர்ந்து வருகிறாங்களா? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி பலவாறு தேவனுடைய வழி நடத்துதல்களை அனுபவித்து அவராய் தேவனை துதிக்கிறார். அது மாத்திரமல்ல, 35ஆம் வசனம் சொல்லுகிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். நாம அப்படித்தான் அந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்தா போதும் என்று நாம் நினைக்கிறோம். தேவனோ உங்க மேல கொண்டிருக்கிற அநாதி நோக்கத்தினால அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை யுத்த வீரனாய் பழக்குவிக்க நான் விரும்புகிறேன். உன் வாயில் நின்று நான் பேச விரும்புகிறேன். உன் வாயிலே என் வார்த்தைகளை போட விரும்புகிறேன். சாக்கு போக்குகளை சொன்னது போதும், என்னால் பேச தெரியாது. ஏசாயாவை போல ஒருவேளை அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்களோடு வாசம் பண்ணுகிறவன். இந்த உலகத்துல தீமை நிறைந்த உலகம்தான், பாவம் நிறைந்த உலகம்தான். ஒருவேளை நாம் எப்பொழுதும் சாந்தமாக அமைதியாக பிரதித்திரம் சொல்ல முடியாத விதத்துல நம்மை பல விதங்களில எரிச்சலை மூட்டி கோபத்தை உண்டு பண்ணி நம் வாயிலிருந்து வார்த்தைகளை வாங்க நினைக்கிற, தவறாக வாங்க நினைக்கிற உலகம் தான். ஆனா நம் கண்கள் முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே வைத்து அவரையே தியானித்துக் கொண்டு இருந்தோமானா அவரை போலவே மாறி விடுவோம். அவர் வஞ்சகம் பேசவில்லை, வையப்படும் போது பதில் வையவில்லை என்று நாம் வேதத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம். அமைதியாயிருந்தார், மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருந்தார். தன்னை அடிப்பதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல இருந்தார். அடுத்த வினாடி ஆடு தன்னுடைய கழுத்துக்கு ஒரு தீமை வரும் என்று நினைத்ததில்லை. அதை இழுத்து கொண்டு போகிறாங்க, அமைதியாய் போகிறது. தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக ஏன் இப்படி செய்கிறாய் என்று ஓடி போகல, அமைதியாய் இருக்கிறது. அப்படித்தான் ஆண்டவர் இயேசு இருந்தார். இன்னைக்கு நமது வாழ்விலேயும் கூட நாம யாரு பெரிய காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டவங்க. நம்ம வாயின் வார்த்தைகளை தீழ்ப்பானதிலிருந்து உன் வாயினை விலக்கி காத்து கொண்டார், என் வாய் போல இருப்பாய். இன்னைக்கு நாம புலம்புவதை விட்டுவிட்டு, முறுமுறுக்கிறதை விட்டுவிட்டு, தேவனை குறை சொல்லுகிறதை விட்டுவிட்டு, பரியாசக்காரருடைய கூட்டத்திலே உட்கார்ந்து பரியசித்து பிறரை பற்றி இழிவாக பேசி வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற, உருவாக்குகிற, ஜீவன் தருகிற வார்த்தைகளை நாம் பேச ஆரம்பிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்தேன். உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் பதில் கொடுக்கிறவர், உன் வார்த்தைகளிலே ஜீவனை கொடுக்கிறவர். நீ நினைத்தார், நீ சபித்தா அந்த அத்திமரம் பட்டு போனது போல அவைகள் பட்டு போய்விடும். உன்னால் கட்ட முடியும், உன்னால் நாட்ட முடியும், உன்னால் உருவாக்க முடியும், அழிக்கவும் முடியும். தீய கிரியைகளை, இருளின் கிரியைகளை, கண்கள் காணாத தீய சக்திகளை, உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற வியாதிகளை, அந்த வியாதி கிருமிகளை உன்னால கடிந்து கொள்ள முடியும். உன்னை நோக்கி வருகிற போராட்டங்களை அதட்டி ஜெயம் எடுக்க முடியும் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். தாவீதினுடைய உபத்திரவங்கள் அவனை பரிபூர்ணமடைய செய்தது, பூரணமடைய செய்தது. அவனோடு கூட பராக்கிரமசாலிகள் அநேகர் வந்து இணைந்து கொண்டாங்களாம். அருமையான குணம் பெற்ற தாவீதை போலவே நல்ல சுபாவங்கள் உடைய மனிதர்கள் அவனோடு இணைந்து கொண்டார்களாம். அப்படியே அப்சைட் டவுனாக அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஒரு காலத்திலே முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், பலவிதமான பிரச்சனைக்குடையவர்கள்
போராட்டத்துக்கு சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள், போராட்டத்தை அனுபவித்தவர்கள், எதிர்மறையான நோக்கமுள்ளவர்கள் எல்லாரும் தான் இருந்தாங்க. அது ஒரு காலம். இந்த தாவீது ஜெயம் பெற்ற போதோ அவனோடு வந்து கூடிக்கொண்ட ஜனங்கள் அனைத்து பேரும் வல்லமையுள்ளவர்கள், பராக்கிரமசாலிகள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள். கர்த்தர் அதான் சொல்லுகிறார், நாம யாரு ஆண்டவருக்குள்ள என்று சொன்னா வெற்றியை சுதந்திரிக்க வேண்டியவர்கள், சமஸ்த விதமான எல்லா விதமான போராட்டங்களை ஜெயிக்க வேண்டியவர்கள். நாம வேணா டயர்ட் ஆயிருவோம், ஆனா சத்துரு இன்னைக்கு டயர்ட் ஆகவே மாட்டான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் பிரயாசப்படணுமோ அப்படிலாம் பிரயாசப்படுவான். குற்றம் சுமத்துவான், தலைகுனிய வைப்பான், அவமானத்தை கொண்டு வருவான். ஒருவேளை தேவன் மறந்துவிட்ட பாவங்களை கூட நீங்க மறுபடி உணரணும்னு உணர்த்துவான். இன்றைக்கு ஒரு குறை உள்ளவர்களை எப்படி பெனினாள் அந்நாளை சுட்டி காண்பித்து மடம் அடிவாக்கி கொண்டே இருந்தாலும் அதே போல செய்யலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனது அடைக்கலத்துல வந்துவிடு, எனது நிழலிலே வந்துவிடு, நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் அதை பருகிக்கொள், மகிழ்ச்சியோடு வா. இந்த அதிகாலை பொழுதுல உனக்கு என்னெல்லாம் வேணும் நீ முண்டுக்கொள். சுகத்தை, தெய்வீக சுகத்தை, ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, வார்த்தை என்கிற வெளிச்சத்தை நீ எடுத்துக்கொள். போதுமான அளவு நீ எடுத்துக்கொள். தாராளமாக கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அதிகாலை பொழுதுல தேவனை தேடுகிறோமா? ஆண்டவரோடு பேசுகிறோமா? காலையில தான் கவலைகள் அமிழ்த்தும், பலவீனங்கள் நம்மை பலவீனப்படுத்த பார்க்கும். அந்த நாளுக்குரிய வேதனையான காரியங்கள், அந்த நாளுக்குரிய தேவைகள் அழுத்தலாம். என்றோ நடக்க வேண்டிய காரியம் இன்னைக்கு நீ எழுது உயிரோடு இருக்கிறியே, உன் கண்கள் இன்னும் பார்க்கவில்லையே என்று கூட பல விதங்களை நம்மை அழுத்தலாம். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், ஒரு பார சுமை நம்மை அழுத்துவதற்கு நாம இடம் கொடுத்துச்சோம்னா எழுந்து பிரகாசிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு உன்னை தானே வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபம் எவ்வளவு அருமையாய் சகோதரிகள் தங்களுடைய வேலைகள் எல்லாம் ஒதுங்க வைத்து விட்டு தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதை, தேவனுடைய பாதத்திலே அமர்வதை தெரிந்து கொள்ளுகிறாங்க. ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, அவங்க ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குது. ஆனா அவ்வளவு வேலைகள், அவ்வளவு வேலைகளுக்கு நடுவுல தேவாலயத்துக்கு நான் ஓடி வருகிறேன். காலையில எழுந்து வருகிற அந்த 11 மணிக்குள்ள மேக்சிமம் வேலைகளை நான் முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து தண்ணி அதை தெளித்து வைத்து விட்டு நான் வேலை செய்யற இடத்துல அவர்களுக்குரிய சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு நான் பெர்மிஷன் கேட்டுட்டு ஓடி வருகிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு துளி கூட அவங்களுடைய முகத்துல ஒரு பலவீனத்தை பார்த்ததே இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள உற்சாகம், ஆண்டவருடைய பாதத்துக்கு வரணும், நம்ம ஜெபிக்கணும், ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும், நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற அந்த ஜெபம் தூரத்தில் இருக்க பிள்ளைகளுடைய கட்டுகளை உடைக்க வேண்டும், அக்கினி அபிஷேகம் அவர்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசையோடு ஓடி வரும்போது அவருடைய முகத்துல சரீரத்துல ஒரு பலவீனத்தையும் பார்க்க முடியாது. அப்படி நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லா சூழ்நிலைகள் சாதகமா இருந்தார், இன்னைக்கு என் வேலைகள் எல்லாம் கவனித்துக் கொள்ள யாராவது இருந்தார், ஒருவேளை இன்னைக்கு நான் வேலைக்கு போய் நான் கடினமாய் உழைக்காட்டா நான் சாயந்தர கூட்டத்துக்கு கூட நான் வருவேன். ஆனா அப்படி இல்லையே. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் ஒரு கம்ஃபர்ட் லைஃப, ஒரு சுகபோகமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க இருக்கிறதுனால, நினைக்கிறதுனால தேவனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஒப்பு கொடுக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள் நல்ல உயர்ந்த ஸ்தானங்களை பெறும்போது ஏணியாக நின்று தன்னை ஏற்றி விட்ட ஆண்டவராகிய கர்த்தரை உதாசீனப்படுத்தி விட்டு நடுவழியில தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த கிரிப் கொடுத்தது கர்த்தர் தானே. ஏற்றி விட்டு
கஷ்டமே இல்லாம உயர வைத்தார். ஏதோ ஒன்றத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. அது கரம் விட்டு அப்படியே ஒருவேளை கரங்கள் தளர்ந்து போனா எங்க போய் விழ முடியும்? ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. சகோதரிகள் சகோதரர்கள் யாராக இருந்தால் நம்ம ஊழியர் செய்வது கூட யோசித்து பார்க்க தான் வேணும். அப்படிப்பட்ட கடின பாதையில இன்று உண்மை உத்தமான விதத்துல வாழுகின்ற பிள்ளைகள் நெருக்கத்திற்குள்ளாக சென்று கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் வெண்கல அலங்கமாய் இருப்பு தூணாக உன் மேல மோதினாதான் உன்னுடைய பலன் என்ன, நீ யாரோடு இருக்கிறாய், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறாய் என்பது பிறருக்கு தெரியும். குறிப்பாக சத்துருக்களுக்கு தெரியும். நம்மை விழத்தள்ளி வேடிக்கை பார்க்கிற உலகத்திற்கு தெரியும். அதனால் தான் நாம் துணிந்து செயல்பட வேண்டிய காலங்கள் இது. தீவிரமாய் செயல்பட வேண்டிய காலங்கள் இது. இன்றைக்கு ஓடு ஓடு எலியாவே போதும், இன்னும் கெபிக்குள் உனக்கு என்ன வேலை? இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம், உன் ஜீவன் பிரிகிற நேரத்தை தானே எதிர்பார்க்கிற, அதுவரைக்கும் நீ செய்ய வேண்டிய எவ்வளவு காரியம் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னதை கேட்டு எலியா ஓடினதுனால தான் அப்படியே சுழல் காற்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டார் பரலோக ராஜ்யத்திற்கு. இன்றைக்கு நாம இருக்கிற இந்த பூவுலகத்துல இருந்து கொண்டே பரலோக தூதரோடு ஆராதிக்க முடியும். பரலோகத்தின் தேவனோடு பேசி மகிழ முடியும். பரலோகத்தின் தேவன் கண்ணோக்கமாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்திலே பரிசுத்தமான தூய பிள்ளைகளாய் வாழ முடியும். கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்லுகிறது. சங்கீதம் 39 முதல் 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். தேவ சமூகத்துல வரும்போது கூட சில டைம் பார்த்துட்டே வருவாங்க. நேரம் எவ்வளவு ஆச்சு, அரதிக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, அடுத்தது வசனங்கள் பார்க்க எவ்வளவு நேரம் ஆகுறது, அப்புறம் தேவனுடைய பாதத்துல விண்ணப்பங்களை வைக்க எவ்வளவு நேரம் ஆகும். அந்த கண்களை அந்த நேரத்திலேயே பதிய வைக்கிறவங்க நிச்சயமா ஆவியானவரோடு இணையவே முடியாது. தேவனுக்கு பிரியமான படி அந்த இடத்துல இருக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாவினால் பாவம் செய்யாதபடி. பெரிய அழைப்பு. நம்ம வாயில இருந்த வார்த்தைகளுக்கு மூலம்தான் இந்த உலகத்துல பெரிய மாறுதல் நம் குடும்பத்துல நம்முடைய தேசத்துல வரப்போகிறது. அந்த நிமித்தம் என் நாவினால் பாவம் செய்யாதபடி என் வழிகள் மீது கவனமாய் இருக்கிறேன், காத்து நடக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் துன்மார்க்கம் நிறைந்த உலகம். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கிறான், துஷ்டன், பொல்லாத பொய்யன், பொய்க்கு பிதாவாகிய பிசாசு இருக்கிறான். அவன் என் வார்த்தைகளை பொறுக்கிக் கொள்ளாதபடி மனிதர்கள் மூலமாக வந்து என்னை சோதனைக்கு உட்படுத்தி விடாதபடி கடிவாளத்தினால் என் வாயை அடக்கி வைப்பேன் என்று சொல்லி அந்த கண்ட்ரோல் பண்ணுகிற காரியம் ஆவியானவரின் துணையோடு பேச வேண்டிய நலமான காரியத்தை கூட பேசாமல் இருக்கும்போது அந்த இடத்துல துக்கம் அதிகரிக்கிறது. இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது, கீழ்ப்படியாத பிள்ளைகளை பார்க்கும்போது, பாவ வாழ்க்கையிலே வாழுகின்ற துணிகரம் கொண்டவர்களை பார்க்கும்போது, அதிகாரத்திலே காணப்படுகிற பல காரியங்கள், ஒரு ஊமையனுக்காக, ஒரு திக்கச்சவனுக்காக, ஒரு ஏழைக்காக, ஒரு விதவைக்காக பேசுவதற்கு அதிகாரம் பெற்றும் பேசாத மனிதர்களை பார்க்கும்போது துக்கம் அதிகரிக்கிறது. ஆனாலும் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எப்பொழுது தனிமை கிடைக்கும், என் இருதயத்தை ஊற்ற ஆவியானவரின் பிரசன்னம் என்னை எப்பொழுது ஆட்கொள்ளும், அப்போ அந்த வேலைக்கு காத்திருந்து இருதயத்தில் இருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த நாவு உதடு பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிறகு நான் வெடித்து சிதறுகிற ஒரு அக்கினி பொறியாக ஆண்டவருடைய பாதத்திலே ஆவியிலே ஜெபித்து, கருத்தோடு ஜெபித்து, நான் ஆசீர்வாதம் பெற, பிறரை ஆசீர்வதிக்க, பிறரை எச்சரிக்க, என் குடும்பத்தை எச்சரிக்க, அவளை அழிவிலிருந்து மீட்க ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அதற்குத்தான் அமைதியாயிருக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒருவேளை சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 3:19-20 சொல்லுகிறது, சாமுவேல், சின்ன சாமுவேல், தேவனுக்கு அர்ப்பணித்து சாமுவேல் நாவிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, வாயிலிருந்து விழுந்த ஒரு வார்த்தை கூட அது வீணே போகவில்லையா? தேவனுடைய வார்த்தையை நாம் பொறுக்கி எடுத்து நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல எந்த வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து தியானிக்கும் போது நமது வாழ்விலே அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தினமும் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம் வாழ்விலே பெரிய காரியம் செய்வார். நமக்கு ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், வார்த்தை என்கிற அந்த பொக்கிஷத்தை நாம் உபயோகப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அநேக வருஷத்துக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருந்த போது கர்த்தர் ஏசாயா அதிகாரத்தில் ஒரு பகுதியை எனக்கு காண்பித்து இதை அறிக்கையிடு என்று சொன்னார். இன்று வரைக்கும் நான் அதை அறிக்கையிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாததினால் அவளை நாவு தாகத்தால் வருளும் போது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாது இருப்பேன். உலகம் நம்ம தாகத்தால வருளுகிறோம் தெரிஞ்சா நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். ஆனா ஆண்டவராகிய கர்த்தரோ தாகத்தால் வருளுகிறது, என் பிள்ளை மரிச்சு போயிருவா போல இருக்கு, உயிருள்ள நாட்களிலே செத்து போன ஒரு நடைப்பிணத்தை போல் ஆயிருவா போல இருக்கு என்று சொல்லி நினைத்து அந்த நேரத்துல என்ன செய்கிறார்? அவர் தனது வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றுகிறார், நம்மை வழிநடத்துகிறார். அதனால் இன்றைக்கு எத்தனை வேத வசனங்கள் நம்ம கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார்த்தை யாராவது பேச மாட்டாங்களா? ஏக்கத்தோடு இருக்கிறோமே. ஒரு சகோதரி சொன்னாங்க, அவளுடைய மகன் நடக்க முடியாத மகன், மைண்ட்ல சில பிரச்சனைகள், அதோடு கூட ஒரு அருமையான ஒரு ஊழியருடைய கூட்டத்துக்கு போனாங்களாம். அந்த இடத்துல அந்த ஊழியர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாராம். ஒவ்வொரு மாதம் போறாங்க, ஒவ்வொரு வார்த்தையை பெறாங்க, வீட்டுக்கு வராங்க. ஆனா அந்த வார்த்தையின்படி என் பிள்ளை சுகமடைவான் என்று விசுவாசிக்க முடியாதவர்களாய் வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா என்று சொல்லி இந்த பாரத்தை இறக்கி வைக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்க அந்த கூட்டத்துக்கு போகும்போது நம்பித்தானே போனீங்க, அந்த தேவ ஊழியர் சொல்லும் போது நம்பித்தானே போனீங்க. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, அந்த மகனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். செய்வேன் என்று சொன்னவர் மாறி போவாரா? நம்மள மாதிரி ஒரு மனிதரா இல்லவே இல்லை. அதை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு இருங்க. வனாந்திரத்திலையும் வழிகள் உண்டாகும், அவாந்திர வெளியிலையும் ஆறுகள் உண்டாகும் என்று சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி தேர்ச்சி ஆறுதல் படுத்தி கரங்களை பிடித்து நடத்த வேண்டிய நாம இன்னைக்கு ஏற்கனவே குலையுறும் குத்தியுமா இருக்கிற ஜனங்களை பார்த்து நோகடித்து கொண்டு இருக்கிறோமா? எரேமியாவை போல பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் என்பதை அறிந்து தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை நம்பி உலகம் காத்திருக்கிறது. நம் ஜீவன் நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, தேசமே காத்திருக்கிறது, உலக நாடுகள் காத்திருக்கிறது. நாம் தேவனால் பயன்படுத்தப்படுவோம், நம்மை அர்ப்பணிப்போம். என் ஆண்டவரே, இந்த கிருபை உள்ள வல்லமை நிறைந்த ஆண்டவரே, ஆழமான உமது இருதயத்தின் காயங்கள் அடங்கிய ஏக்கங்கள் நிறைந்த வார்த்தைகளுக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே, இந்த வீடியோ முழுவதும் பார்த்து இந்த செய்தி முழுவதையும் கவனித்த பிள்ளைகள் ஒரு மணி துளி வினாடி பொழுதின்
நன்மைகளை பரிபூர்ணமாய் பெறுவார்களாக. உமது கரத்துல கொடுக்கிற ராஜா, பொறுமையை தார் ஆண்டவரை, இரக்கம் பாராட்டுவீராக. உங்களை மாறாதவராய் நாங்கள் கண்டு அற்புதங்களை ருசித்து ஆண்டவர் உமக்காக வாழ்ந்து எழுந்து பிரகாசிக்க கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். அவள் எதிர்பார்க்கிற நன்மைகளை தாராளமாய் கொடுத்து அவள் இருதயங்களில இருக்கிற காயங்களை ஆற்றி ஆசீர்வதிப்பீராக. எவர்களெல்லாம் பார்த்து நொந்து போய் எதிர்ப்புகளை தாங்க முடியாமல் காணப்படுகிறாங்களோ, என் ஆண்டவர் இன்று நீங்க கொடுத்த இந்த பலனுள்ள வார்த்தைகளால் அவர்கள், நான் அசைக்கப்படுவது இல்லை, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள முடியாது, என் வியாதி கடன் சுமைகள் என்னை மேற்கொள்ள முடியாது, என் ஆண்டவர் என்னை காக்க, என்னை ரட்சிக்க, என்னை உயர்த்த என்னோடு இருக்கிறார் என்பதை இன்று கண்டு கொண்டது நிமித்தம் அதை வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதாக, ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்க நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். எங்களோடு தங்கியிருந்ததுக்கு நன்றி. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.